ஹை ஃப்ரெண்ட்ஸ், அழகிய அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இங்கே பாக்கியராஜ் கிட்ட வந்து ராகவ் இருந்துட்டு என்னைக்கா இருந்தாலும் அவங்க போய் தான் ஆகணுன்றாங்க. இங்கே எல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது, சும்மா தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதுன்றாங்க. எவ்வளோ நாளைக்கு உன்னை பார்த்துக்க முடியுன்றாங்க. இங்கே இருக்கிறவங்களும் வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசுவாங்கடான்றாங்க. ரேவதியை அங்கே அனுப்பி வைக்கிறது தான் நல்லதுன்றாங்க. இங்கே விட்டால் தேவையில்லாமல் சில விஷயங்களை பேசி தேவையில்லாமல் மனசங்கடம் தான் நம்மளுக்குன்றாங்க. இதை ரேவதி ஒட்டு கேட்டுறாங்க. அப்புறம் டோர் திறந்த உடனே வந்து ரேவதி இருப்பாங்க. ரேவதின்றாங்க. இல்ல நான் இப்பதான் வந்தேன்றாங்க. அதுக்கப்புறமா ரேவதி இல்ல ரேவதி அது வந்துன்றாங்க. இங்க பாருங்க, என்னால நீங்க யாருமே கஷ்டப்பட வேண்டாம் சரிங்களான்றாங்க. அதனால நான் போறேனே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா எனக்கு ஒரு கஷ்டம்னா நீ அடுத்த நிமிஷம் வந்துட மாட்டேனா, அப்புறம் என்னன்றாங்க. நான் போறேனே அப்படின்னுவாங்க. ரேவதி இல்லம்மா, அவங்களை நம்பி நான் எப்படி அனுப்பி வைக்கிட்டோன்றாங்க. அண்ணன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா, இனி வரக்கூடிய பிரச்சனையை பார்த்துக்க, அவங்க எதுவும் தேவையில்லாம பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்றாங்க. இனி ஏதாச்சும் தேவையில்லாம பண்ணாங்கன்னா இனி வரத பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன்றாங்க. அதனால சும்மா நீ என்ன நினைச்சு எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காதுன்றாங்க. இல்லம்மா, இப்படி உன்னை எப்படி விட்டுறதுன்னுவாங்க. இல்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன், இல்லை நான் அப்புறம் என்னன்றாங்க. அதுக்கப்புறமா ரேவதியுடைய அம்மான்ட்டு எல்லாருமே தங்கராஜ் கிட்ட இனி என் பொண்ணு நீங்க அடிக்கக்கூடாது, நல்லபடியா பாத்துக்கணுன்றாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை, ரேவதியை நான் தங்க மாட்ட பார்த்து பண்றாங்க. எந்த காரணத்தை கொண்டு நான் ரேவதியை கஷ்டப்படுத்த மாட்டேன்றாங்க. நம்பிதான் உங்ககிட்ட அனுப்புற அத்தை மாப்பிள்ளன்றாங்க. மறுபடியும் வந்து என் பொண்ணு அடிச்சு அவளை கஷ்டப்படுத்திடாதீங்கன்றாங்க. ஏன்னா இந்த வீட்டுல அவளை ஒரு நாளும் நாங்க அடிச்சது கிடையாதுன்றாங்க. அப்படி இருக்கும் போது என் பொண்ணை நீங்க அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப சங்கடமா போயிடும். இனிமேல் அடிச்சாருன்னு டைரக்டா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பாக்கியராஜ் சொல்றாங்க. டி சைலண்டாவே இருக்க மாட்டியாடா நீ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்க மாமா நான் வரேன்றாங்க. அதுக்கப்புறம் அப்பா நான் போயிட்டு வரேன், அம்மா போயிட்டு வரேன், அண்ணி மதியம் எல்லாம் போயிட்டு வரோம் அப்படின்றாங்க. சரிங்க, பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு ரேவதி அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.